வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான ஒருநாள் துடுப்பாட்ட சுற்றுப் போட்டி இன்று சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ் மத்திய கல்லூரி அணியினர் முதலாவதாக துடுப்படுத்தாடி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 193 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 131 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி அணி 62 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொண்டது. இந்த துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியினை டான் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தது. இப்பொழுது யாழ் மத்திய கல்லூரி அணியினரின் ஓட்ட எண்ணிக்கை 63 உயர்ந்து ஒரு விக்கெட்டுகளை இழந்து 11.3 பந்துகள் பரிமாறப்பட்ட நிலையில் இப்பொழுது 63 அணியின் ஓட்ட எண்ணிக்கை காணப்படுகின்றது. பார்க்கலாம், 4வது பந்து வீசப்படுகின்றது கபிலனால். அது நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்லுகின்றது. முறை தவறிய பந்தாக, அது அகர பந்தாக அமைந்து இப்பொழுது No stroke from the batsman. The total remains 119. 129 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ராஜேந்திரன் ஒரு 4 ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பாக களத்திருப்பு செய்யப்படுகிறது. களத்திருப்பு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார் கபிலன். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 131 அதிகரிக்கிறது. 131. இப்பொழுது கபிலன் இப்பொழுது தயாராகிவிட்டார் மீண்டும் துடுப்படுத்த ஆடுவதற்கு. நேரடியாக அவற்று கால் பகுதியை தாக்கி இருக்கிறது போல். மீண்டும் பந்து வீசுவதற்காக கபிலன். இப்பொழுது கபிலனது பந்து வீச்சை எதிர்கொள்வதற்காக துடுப்பாட்ட வீரர் கபிலன் தயாராகிறார். மாணவர்களை பார்க்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிகவும் அமைதியாகவே ராஜேந்திரனது பந்து வீச்சை எதிர்கொள்வதற்காக மீண்டும் ராஜேந்திரன். மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சம். தனது 8வது இலக்கினையும் இழந்திருக்கிறது மத்திய கல்லூரி அணி.